எங்கு அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்துக்கு சி. சுப்பிரமணியம் பெயரானது சூட்டப்பட உள்ளது? கோயம்புத்தூர். யாருடைய பிறந்த தினமானது தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது? சுவாமி விவேகானந்தர். அண்மையில் எந்த நாட்டில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் இந்திய பெண்களுக்கு உதவ ஒருங்கிணைந்த சேவை மையத்தை இந்திய தூதரகம் அமைத்துள்ளது? கனடா. தேசிய நுகர்வோர் உதவி எண் 1915. தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கான வயது வரம்பு எத்தனையாக உயர்த்தப்பட்டுள்ளது? 85. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் பயனடைந்துள்ளனர்? 13 லட்சம் பேர். INS பக்சீர் என்பது என்ன வகையான கப்பல்? நீர்மூழ்கி கப்பல். C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் இராணுவ விமானம் எந்த நாட்டின் தயாரிப்பு? அமெரிக்கா. ஸ்ரீமத் ராஜ்சந்திர சர்வமங்கல பெண்கள் மேம்பாட்டு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? குஜராத். உலக ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் அர்ஜுன் எரிகைசி, கோனரு ஹம்பி ஆகியோர் எந்த பதக்கம் வென்றனர்? வெண்கலப் பதக்கம். 87வது சீனியர் தேசிய பேட்மிண்டன் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ரித்விக் சஞ்சீவி. ஃபிடே தரவரிசையில் இடம்பெற்ற தமிழ் சிறுமி யார்? ரயானிகா சிவராம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சர்வதேச மாநாட்டு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? புதுச்சேரி. கீழடியில் எத்தனையாவது கட்ட தொல்லியல் அகழாய்வு பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது? 11வது. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத பெண்கள் உயர்கல்வி பயில்கின்றனர்? 48%. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2000. உலகின் மிக நீளமான விரைவு சாலை சுரங்கப்பாதை எந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது? சீனா. பினாக்கா ராக்கெட் சோதனை எந்த மாநிலத்தில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது? ஒடிசா. 2025ஆம் ஆண்டு பணக்கார இந்திய CEO பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஜெய்ஸ்ரீ உல்லால். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் ஒரே ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் சாய்த்து உலக சாதனை படைத்த கிரிக்கெட் வீரர் யார்? சோனம் எசே. 2025இல் இந்தியா உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுத்துள்ளது? 4வது. தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? ககன்தீப் சிங் பேடி. 2025இல் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் எத்தனையாவது பதிப்பு நடைபெற்றது? 4வது. ஐநாவில் ஹிந்தி திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? 2030. எந்தெந்த நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? நியூசிலாந்து, ஓமன், பிரிட்டன். இந்திய விளையாட்டுத் துறையில் அமைப்பு நிர்வாக ரீதியிலான குறைபாடுகள் தொடர்பாக ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? அபினவ் பிந்த்ரா. த்ருவ் NG என்பது எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள அடுத்த தலைமுறை பயணிகள் ஹெலிகாப்டர்? HAL. சமீபத்தில் எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா காலமானார்? வங்கதேசம். ரூபாய் 5க்கு உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? டெல்லி. வந்தே பாரத் ரயிலின் அதிகபட்ச வேகம் என்ன? 180 km/h. நாட்டின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தி மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். சிறிய ரக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த பயன்படுத்தப்படும் ராக்கெட் எது? SSLV. எந்த மாநிலத்தின் நாசிக் சோலாப்பூர் அக்கல்கோட் இடையே 6 வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது? மகாராஷ்டிரா. நாசிக்னாலே நமக்கு தெரியும், பாம்பே பக்கத்தில் மகாராஷ்டிரா. அண்மையில் பிரளய் ஏவுகணைகள் எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஒடிசா. மத்திய அரசின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில்
முதலிடம் வகிக்கும் நகரம் எது? இந்தோர். உலக கால்பந்து சம்மேளன நடுவர்களாக இந்தியாவைச் சேர்ந்த எத்தனை பேர் தேர்வாகி உள்ளனர்? 3. உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி எந்த பதக்கம் வென்றார்? வெண்கலப் பதக்கம். நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் எதனிடையே இயக்கப்பட உள்ளது? கொல்கத்தா டு குவஹாட்டி. நியூயார்க்கின் மேயராக பொறுப்பேற்றுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் யார்? சோரான் மம்தானி. சோரான் மம்தானி. இந்தியாவில் 2025 மொத்தம் எத்தனை புலிகள் உயிரிழந்துள்ளன? 166. 2022 புலிகள் கணக்கெடுப்பின்படி நாட்டில் உள்ள மொத்த புலிகளின் எண்ணிக்கை என்ன? 3682. புலிகள் கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது? 4. தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டத்தின் மூலம் எந்தெந்த அமைப்புகள் நிறுவப்பட உள்ளன? தேசிய விளையாட்டு வாரியம், தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் மற்றும் தேசிய விளையாட்டு தேர்தல் குழு. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது? 1960. இந்தியா வங்கதேச கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 1996. இந்தியா பாகிஸ்தான் இடையே அணுமின் உற்பத்தி நிலையங்கள் குறித்த பட்டியலை பகிர்வதற்கான ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது? 1988. சுதர்சன சக்கரம் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? வான் பாதுகாப்பு. டிசம்பர் 2025 வசூலான GST எவ்வளவு? 1.74 லட்சம் கோடி. தமிழ்நாட்டில் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் எத்தனை வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது? 11. ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருதுகளை வழங்கியவர் யார்? CP ராதாகிருஷ்ணன். அகமதாபாத் மும்பை புல்லட் ரயில் திட்டம் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு கொண்டது? 508 கிலோமீட்டர். பூமியை விட வலிமையான ஈர்ப்பு விசையை உருவாக்கக்கூடிய சீஃப் 1900 இயந்திரத்தை எந்த நாடு உருவாக்கியுள்ளது? சீனா. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா எப்போது தொடங்கப்பட்டது? ஜனவரி 1, 2017. ரூபாய் 25,060 கோடி மதிப்பிலான ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? நவம்பர் 2025. உஸ்மான் கவாஜா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட்.